நம்ம ஃபாலோவர்ஸ் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஈதோட தொழுகை எப்படி தொழணும்? பெருநாள் தொழுகை எப்படி தொழணுன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் ப்ளஸ் எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ. பெருநாள் தொழுகைன்றது ஈது பெருநாள் காலையில பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா வந்து நம்ம 2 ரக்காத் தொழுவோம். அந்த தொழுகைக்கு நார்மலா இல்லாம செப்பரேட்டான தனியான ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த தொழுகை பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து 7 தக்பீர் கொண்டது. அதாவது நம்ம அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து 7 தக்பீர் கொண்டது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இமாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு கையை கட்டிக்கிட்டு சனா ஓதணும். சனாக்கு அப்புறமா 3 வாட்டி தக்பீர் சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர், கையை கீழே விட்டுறணும். அல்லாஹு அக்பர், கையை கீழே விட்டுறணும். அல்லாஹு அக்பர் 3வதுல சொல்லும் போது திருப்பி கையை கட்டிடணும். அதுக்கப்புறம் இமாம் பார்த்தீங்கன்னா சூரா ஃபாத்தியா ஓதுவாங்க. அதோடு சேர்த்து வேற ஒரு சூரா ஓதுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. ருக்குக்கு போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ரக்காத் நார்மலாக முடிஞ்சிடும். செகண்ட் ரக்காத்தில் பார்த்தீங்கன்னா இமாம் வந்து சூரா ஃபாத்தியா ஓதுவாங்க. வேற ஒரு சூரா ஓதுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அதாவது ருக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி தக்பீர் 3 தக்பீர் சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹு அக்பர், கையை கீழே விட்டுறணும். அல்லாஹு அக்பர், கையை கீழே விட்டுறணும். அல்லாஹு அக்பர், கையை கீழே விட்டுறணும். 3வதுல அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது ருக்குல போயிடணும். ருக்குக்கு போயிட்டதுக்கு அப்புறமா திருப்பி யூஸ்வலா நார்மலா ப்ராசஸ் முடிஞ்சு லாஸ்டா சலாம் சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் யூஸ்வலா நம்ம முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ண ப்ராசஸ். நான் சொல்றது மட்டும் இல்லாம தொழுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க இமாம் வந்து இதுக்காக கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மறக்காம மிஸ் பண்ணாம ஈத் தொழுகையை தொழுதுருங்க. ஈத் தொழுகை முன்னாடி உங்க ஃபித்ராவை கொடுத்துருங்க. ஃபித்ரா எப்படி கொடுக்கணும் தெரியல. ஃபித்ரானா என்ன அப்படின்னா என்னோட பேஜ்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். உங்க துவால என்னையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.